வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் சொந்த பணத்தில் வழங்கிய கனவு திட்ட நாயகன். தூத்துக்குடி மாநகராட்சி 7வது வார்டுக்கு உட்பட்ட திருவள்ளூர்புரம் பகுதியில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு திடீரென்று தீப்பிடித்தது. இது 7 வீடு முழுவதும் தீயில் எரிந்தது. வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் துணிகள், சமையல் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்தது. வாழ்வாதாரம் இன்றி தெருவில் 7 குடும்பங்கள் அவலப்பட்டு வந்தது. தமிழக அரசு இது தொடர்பாக எந்த ஒரு நிவாரணமும் பொருட்களும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தீ மூலம் எரிந்த 7 வீட்டில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே உள்ளது. வீட்டில் எந்த ஒரு பொருட்களும் இல்லை என்று மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் சில தினங்களுக்கு முன்பு நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட மக்களிடம் என்னால் முடிந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களான பீரோ, கட்டில், சிலிண்டர், ஃபேன், கேஸ் அடுப்பு, தண்ணீர் பிடித்து வைக்கும் ட்ரம் உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மாநகராட்சி மேயர் ஜெகன் தனது சொந்த செலவில் 7 குடும்பத்திற்கும் வெள்ளிக்கிழமை இரவு பாதிக்கப்பட்ட 7 குடும்பத்தினருக்கும் நேரில் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் மேயர் ஜெகன் வழங்கினார். அப்போது தீப்பிடித்து எரிந்த 7 குடும்பத்தினரும் என்றும் உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். யாரும் எந்த உதவி வழங்க முன்வராத நிலையில் மாநகராட்சி மேயரான நீங்கள் எங்களுக்கு வழங்கியது மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தீப்பிடித்து எரிந்த 7 குடும்பத்தினரும் மேயர் ஜெகனுக்கு நன்றி தெரிவித்தனர். மாநகராட்சி மேயர் ஜெகன் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் தனது சொந்த செலவில் மேயர் ஜெகன் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இதுவரை தீப்பிடித்து எரிந்த 7 குடும்பத்திற்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் எந்த உதவியும் வழங்க முன் வராத நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் வீட்டு உபயோகப் பொருட்கள் தனது சொந்த செலவில் தீப்பிடித்து எரிந்த 7 குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் திமுக பகுதி செயலாளர் மண்டல தலைவருமான நிர்மல்ராஜ், போல்பேட்டை திமுக நிர்வாகிகள் பிரபாகர், ஜேஸ்பர் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.